அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்க்கலாம். வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் விருப்பமான ஒன்று. ஆனால் வெற்றியை நோக்கி பயணிக்க நமது மனநிலையும் செயல்பாடுகளும் சரியான பாதையில் இருக்க வேண்டும். வெற்றி என்பது ஒரு கனவு மட்டுமல்ல, அதை நிஜமாக மாற்ற வேண்டும். வெற்றி என்பது ஏதோ சிலருக்கே கிடைக்கக்கூடிய சிறப்பான விஷயம் அல்ல. அது கடுமையான உழைப்பின், தன்னம்பிக்கையின் மற்றும் விடாமுயற்சியின் பலனாகும். உலகின் வெற்றியாளர்கள் அனைவரும் சில முக்கியமான கொள்கைகளை கடைபிடித்துள்ளனர். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் நம்மை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும். அவர்கள் கடைபிடித்த அப்படிப்பட்ட கொள்கைகளை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். 1. இலக்குகளை தெளிவாக நிர்ணயிக்கவும். திசை தெரியாமல் ஓடினால் எந்த தூரத்திற்கும் செல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையின் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்க வேண்டும். எந்த உயரத்தை அடைய வேண்டும், எந்த சாதனையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை முதலில் தீர்மானியுங்கள். இலக்குகளை சிறிய படிகளாக பிரித்து ஒவ்வொரு நாளும் அதன் மீது செயல்படுங்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தனது இலக்கை சிறு வயதிலேயே தீர்மானித்து அதனை அடைய அயராது உழைத்தார். 2. தோல்வியை பயமாக நினைக்காதீர்கள். தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படிக்கல். பலர் முதல் முயற்சியில் வெற்றியடைய முடியாமல் தோற்று விடுவார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் தோல்வியை ஒரு பாடமாக பார்க்கிறார்கள். எடிசன் 1000 முறை தோல்வியடைந்த பிறகு மட்டுமே விளக்கு கண்ணாடிகளை கண்டுபிடித்தார். வால்ட் டிஸ்னி தன் முதல் முயற்சியில் பலத்த தோல்வியை சந்தித்தார். ஆனால் அவர் விடாமல் முயன்றதால் உலகமே அவரை அறிந்தது. 3. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் கற்றல் நின்றுவிட்டால் அந்த நாளே வீணாகிவிடும். வெற்றியாளர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வார்கள். புத்தகங்கள், அனுபவங்கள், மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். அதேபோல் நாமும் மாற வேண்டும். 4. மிகவும் முக்கியமானது, அதாவது நேரம் மேலாண்மை. நேரம் என்பதே மிகப்பெரிய முதலீடு. ஒவ்வொரு நாளும் நம்மிடம் 24 மணி நேரம்தான் உள்ளது. அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதே வெற்றியை தீர்மானிக்கிறது. முக்கியமான செயல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்கள். வீணான விஷயங்களில் நேரத்தை செலவழிக்காமல் உங்களது இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். 5. மனநிலையை கட்டுப்படுத்துங்கள். நமது எண்ணங்களே நமது வாழ்க்கையை உருவாக்குகின்றன. வெற்றியாளர்கள் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுகிறார்கள். மனச்சோர்வு, பயம், எதிர்பார்ப்பு இவற்றை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனதின் கட்டுப்பாடே வெற்றிக்கான சாவியாகும். 6. விடாமுயற்சி, விடாமுயற்சி, விடாமுயற்சி. தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் மட்டுமே வெற்றியை அடைய முடியும். வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க நினைக்கும் போது ஏற்றத்தாழ்வுகள் வராமல் இருக்காது. ஆனால் வெற்றி என்பதை அடையும் வரை முயற்சி என்பது நின்றுவிடக்கூடாது. நீங்கள் நினைத்தது இன்னும் ஒரு முறை முயற்சி செய்தாலே வெற்றி நிச்சயம். 7. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. உடல் ஆரோக்கியமின்றி வெற்றியை நிலைத்திருக்க முடியாது. ஆரோக்கியமான உடல் மற்றும் மனது இல்லாமல் எதிலும் நம்பிக்கையுடன் செயல்பட முடியாது. உடல் நலத்திற்காகவே தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்யுங்கள். தேவையான அளவு உறங்குங்கள். 8. சரியான நண்பர்கள் மற்றும் சுற்றம். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள். நல்ல நண்பர்கள் மற்றும் பாசிட்டிவ் எண்ணங்கள் கொண்ட மக்களை சுற்றத்திற்காக தேர்வு செய்யுங்கள். உங்களை ஊக்குவிக்கக்கூடிய, உங்களது கனவுகளை ஆதரிக்கக்கூடிய நண்பர்களுடன் இருங்கள். 9. புத்திசாலித்தனமாக உழையுங்கள். கடின உழைப்பு மட்டுமே போதாது, புத்திசாலித்தனமாகவும் உழைக்க வேண்டும். வெற்றி அடைய பலர் அதிக நேரம் உழைப்பார்கள். ஆனால் புத்திசாலித்தனமாக உழைத்தால் வெற்றி விரைவாக கிடைக்கும். எந்த வேலை என்பது செய்ய வேண்டும், எதை முதலில் செய்ய வேண்டும் என்பதை கவனமாக திட்டமிடுங்கள். 10. நேர்மை, ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகள்.
வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, நல்ல மனிதனாக இருப்பதும் கூட. வெற்றி நிலைத்திருக்க நேர்மை, ஒழுக்கம் மற்றும் நல்ல மனிதநேயமான தன்மை மிகவும் அவசியம். உங்கள் நம்பிக்கைகளை கைவிடாதீர்கள். எது சரியோ அதை செய்யுங்கள். வெற்றி என்பது உழைப்பின் நிழல். நிழலை தேடி ஓடாமல் உழைப்பில் நிலைக்கவும். முடிவு காணும் முன் முயற்சி செய்யும் இரு கைகளும் உன்னை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். தோல்வி என்பது நிறைவேறாத கனவு அல்ல, அது வெற்றிக்கான அடித்தளமே. முயற்சியை பாதியில் நிறுத்துவோரை வெற்றி என்ற சொல் ஏமாற்றும். நம் மனதை நம்புவதே முதல் வெற்றி. அதைவிட அதிகமான தன்னம்பிக்கை தேவையில்லை. கடினமான பாதையில் பயணிக்கும் போதுதான் உன்னுள் இருக்கும் திறமை தெரியும். நாம் காணும் கனவுகளை நிஜமாக்க நம்முடைய செயல்களே முக்கியம். இன்று பயணம் செய்யும் ஒவ்வொரு அடியும் நாளைய வெற்றியின் அடித்தளமாக இருக்கும். சவால்களை சந்திக்காத வாழ்க்கை வெற்றியையும் காணாது. உன் கனவுகளை உன் பயத்தை விட பெரியதாக வைத்துக்கொள். வெற்றி உன்னை தேடி வரும். ஆகவே வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது ஒரு பயணம். இந்த பயணத்தில் பல சவால்கள், தோல்விகள், முயற்சிகள் இருக்கும். ஆனால் உங்கள் கனவுகளை நிஜமாக்க உங்கள் இலக்குகளை நிர்ணயித்து துணிச்சலுடன் பயணத்தை தொடருங்கள். ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றங்களை அடையுங்கள். ஒரு நாள் வெற்றி உங்கள் காலடியில் இருக்கும். இன்று உங்கள் வெற்றிக்கான முதலடியை எடுத்து வையுங்கள். இந்த காணொளி உங்கள் மனதிற்கு நிச்சயம் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை வெற்றி அடையச் செய்யும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.